அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதிய இரண்டாவது நிருபம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும். இங்கே இரண்டு விஷயங்களை சொல்லுகிறார். முதலாவது, தேவனை அறியாதவர்களுக்கும். இரண்டு விஷயங்களை அறியாதவர்களுக்கு என்ன இருக்கிறதாம்? நீதியுள்ள ஆக்கினை இருக்கிறது. நீதியுள்ள ஆக்கினை இருக்கிறது. இரண்டு விஷயங்களை அறியாதவர்களுக்கு, முதலாவது தேவனை அறியாதவர்களுக்கும், அடுத்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும். தேவனை அறியாதவர்களுக்கும் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் என்ன இருக்கிறது? ஆக்கினை இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்திற்கும் கீழ்ப்படிய வேண்டும். அதற்கு மட்டும் கீழ்ப்படிந்தால் போதாது. இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் என்ன தெரியும் நமக்கு. கடந்த வாரங்களில் பார்க்குறோம். உலக மக்கள் அனைவருக்கும் கூட தெரியும். இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார், இயேசு கிறிஸ்து சிலுவையிலேயே மரித்தார், இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டார், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் தெரியும். ஆனால் நிறைய பேர் அநேகர் அதற்கு கீழ்ப்படிய மாட்டார்கள். ஓகே, கிறிஸ்தவர்கள் கீழ்ப்படிவார்கள், நம்புவார்கள், கீழ்ப்படிவார்கள். ஓரளவுக்கு, முழுசாக சொல்ல முடியாது, ஓரளவுக்கு. ஆனால் இதற்கு முன்னதாக அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது எது என்றால், தேவனை அறியாதவர்களா? தேவனை குறித்து தெரியாதவர்களுக்கும் ஆக்கினை உண்டா? தண்டனை உண்டா? இயேசு கிறிஸ்துவை குறித்து எனக்கு தெரியும். தேவனை குறித்து, தேவன் யார்? இயேசு கிறிஸ்து யார் அப்படின்றால், இயேசு கிறிஸ்துவும் தெய்வமே. பைபிளில் இயேசு கிறிஸ்துவானவரும் தேவன் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சரி, பார்க்கலாம், அது எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். எடுங்க, ரோமருக்கு எழுதிய நிருபம். மோசேயை குறித்தும் கூட மோசேயை கூட தேவன் என்று சொல்லுவார். அந்த ரெஃபரன்ஸ் கூட ரெடியாகுங்க. இதை ரோமருக்கு எழுதிய நிருபம் 9ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். பிதாக்கள் அவர்களுடையவர்களே. ரோமருக்கு எழுதிய நிருபம் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், கடைசி பகுதி. இவர் இயேசு கிறிஸ்து என்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன். இயேசு கிறிஸ்துவும் தெய்வமே. இயேசு கிறிஸ்துவும் தெய்வமே என்றால் இங்கே தேவனை அறியாதவர்களுக்கும் என்று போட்டிருக்கு. ரெண்டு வகையாக போட்டிருக்கு. தெரியாதவங்க அது இது தாங்க, இது அது தாங்கன்னு சொல்லுவாங்க. பொறுமையாக கேளுங்க. முதல்ல மோசேயை குறித்து யாத்திராகமம் 7ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 7ஆம் அதிகாரம் வசனம் 1ஆம் வசனம். யாத்திராகமம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தர் மோசேயை நோக்கி, பார், உன்னை நான் பார்வோனுக்கு தேவனாக்கினேன். யாரை மோசேயை நோக்கி சொல்லுகிறார்? நீயும் தேவனே. அதே மோசே தான் சொல்லுகிறார், என்னையும் என்னை தேவன் என்று சொன்னார். இயேசு கிறிஸ்துவும் தேவனே. பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்லும்போது கூட அவரையும் தேவனே என்று குறிப்பிடுகிறார். ஆனால் ஒரு சில இடங்களிலே தேவன் ஒருவரே என்று சொல்லுகிறார். என்ன இந்த குழப்பம்? கிறிஸ்தவர்களே கையிலே பைபிள் இருக்கிறத தவிர அதிலே ஆராய்வது இல்லை. ஆராய்ச்சி இன்றைய கிறிஸ்தவத்திற்குள் இல்லை. ஒரு சில சபைகளிலே ஆராய்ச்சி என்ற பெயரிலே இந்த அதிகாரத்திலே
இந்த எத்தனை வசனங்கள் இருக்கிறது, இந்த புத்தகத்தில் எத்தனை அதிகாரங்கள் இருக்கிறது. இப்படியாக சிறு பிள்ளைகள் இடுகின்ற கணக்குகளைப் போல அவர்களுடைய செயல்பாடுகள் இருக்கிறதை தவிர ஆழத்திற்குள், வேதத்தின் ஆழத்திற்குள் தியானமோ அல்லது ஆராய்ச்சி செய்வதோ இல்லை. இன்றைக்கு எப்படி பிற மதங்களிலே, உலகத்தில் எத்தனையோ மதங்கள் இருக்கிறது, அவர்கள் தங்களுடைய தெய்வங்களை வணங்குவது, தேவாலயங்களுக்கு செல்லுவது தங்களுடைய வேண்டுதல் நிறைவேறுவதற்காகவோ வேறு எதற்காகவோ. அதே போதால் கிறிஸ்தவத்திலேயும் கூட இன்றைக்கு தங்களுடைய வேண்டுதல் நிறைவேறுவதற்காக, தங்களுடைய துன்பங்கள் தீருவதற்காக ஆபத் பாந்தவனாக செல்லுகிறார்களே தவிர ஆலயத்திற்கு. அந்த தேவன் யார்? சுவிசேஷம் தெரியும் உனக்கு, தேவனை குறித்து தெரியுமா கிறிஸ்தவர்களே? தேவன் யாருன்னு தெரியுமா? நீ உன்னை கேட்டால், நம்மை கிறிஸ்தவர்கள் கேட்டால் தெய்வம் இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லுவாங்க. பிற இஸ்லாமியர்களை கேட்டால் அல்லான்னு சொல்லுவாங்க. இந்து சகோதரர்களை கேட்டால் அவங்களும் சொல்லுவாங்க நிறைய பேர். இன்னும் சில குடும்பங்களில் இது எங்கள் குலதெய்வம் அப்படின்னு ஏதோ சொல்லுவாங்க. அவங்க யாருன்னா செத்தவங்களாக இருப்பாங்க. செத்தவர்களும் தெய்வமே. ஒரு அம்மா சொன்னாங்க, யார், விஜயகாந்தோட மனைவி, அவர் எங்களுக்கு தெய்வமாக இன்றைக்கு இருக்கிறார் அப்படின்னு. செத்து தெய்வமாக இருக்கிறாரா? அதிமுக காரங்க அரசியல்வாதிங்க, அவங்க லீடர், ஏடிஎம்கே லீடர் மரித்து, ஜெயலலிதா அம்மையார் மரித்து தெய்வமாக இருக்காங்க, எங்களுக்கு எங்கள் அம்மா தெய்வம் அப்படின்னு. என்றால் இவர்களுக்கு கடவுள் என்றால் யாரோ தெரியவில்லை, புரியவில்லை. சூரியனை தெய்வமாக நினைக்கிறார்கள், பூமியை தெய்வமாக நினைக்கிறார்கள், அம்மாவை தெய்வமாகவோ அப்பாவை தெய்வமாகவோ ஆபத்தில் உதவினவை தெய்வமாகவோ இப்படியாக கருதுகிறார்களே தவிர கிறிஸ்தவர்கள் இயேசுவை தெய்வமாக. தெய்வம் யார்? அனைவரும் தெய்வமா? அவருக்கு இருக்கக்கூடிய தகுதிகள் என்ன? அவர் எப்படி இருப்பார்? செத்தவர்கள் எப்படி தெய்வமாக முடியும்? பூமியின் மீது எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். மரித்த பிறகு தெய்வமாக முடியுமா? நிறைய பேர் சொல்லுவாங்க மரித்த பிறகு பேயாக கூடியவர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வாய்க்கு வந்தபடி. ஒருத்தன் பேயினுவான், ஒருத்தன் பிசாசனுவான், ஒருத்தன் கடவுள்னுவான். எவனுடைய பேச்சை நம்புறது? என்னுடைய தெய்வம் இயேசு என்று சொல்லக்கூடிய உன்னுடைய பேச்சை நம்புவதா? என்னுடைய தெய்வம் இயேசு என்று சொல்லக்கூடிய உன்னுடைய பேச்சை நம்புவதா? என்னுடைய தெய்வம் இவர் என்று சொல்லுகிற அவனுடைய பேச்சை நம்புவதா? என்னுடைய தெய்வம் இவர்தான், செத்து போனார், அவர்தான் என்னுடைய தெய்வம் என்று சொல்லுகிறார்கள், அவர்களை நம்புவதா? பெரும்பாலும் தமிழ்நாட்டிலே இயற்கை வழிபாடோ தெரியல, எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் இதற்கு முன்பு இவர்களுடைய வழக்கம் என்ன, மரித்தவர்களை தெய்வமாக வணங்கக்கூடிய பழக்கம் இருக்கிறது தமிழ்நாட்டில். குலதெய்வம் நிறைய பேருங்க பாருங்க, நிறைய பேர் இங்கே பெயர் இருக்கும், லேடிஸ் பேரோ இல்லை ஜென்ஸ் பேரோ தான் இருக்கும். அவங்கள அம்மான்னு சொல்லுவாங்க. அவங்க என்றால் ஒரு காலத்தில் அவர்களுக்கு உதவியவர்களையோ அல்லது ஏதோ மொத்தத்தில் எங்களுக்கு இவங்க தான் தெய்வம், எங்கள் ஊருக்கு இவங்க தான் தெய்வம், எங்கள் ஊருக்கு காவல் தெய்வம். அவரவர்களுக்கு அவரவர்கள் தெய்வங்களாக உண்டாக்கி கொண்டார்கள் உலகத்திலே. எங்கள் ஊருக்கு ஒரு தெய்வம், தெருவுக்கு ஒரு தெய்வம், மொழிக்கு ஒரு தெய்வம். யார் தெய்வம்? உனக்கு இயேசு கிறிஸ்து தெய்வம். இப்படியாக அவரவர்களுக்கு தோன்றியதெல்லாம் சொல்லக்கூடியது தெய்வமா? இல்லை. தெய்வம் என்றால் யாரோ என்று சொல்லக்கூடியது உலகத்திலே பைபிள் ஒன்று மட்டுமே. உலகத்திலே தெய்வம் என்றால் யாரோ என்று சொன்ன ஒரே ஒருவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே. தெய்வம் என்றால் யார்? கடவுள் என்றால் யார்? அந்த கடவுளை குறித்த விஷயங்களை சொன்னது ஒரு இயேசு கிறிஸ்து மட்டுமே. உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்தும் தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சது அவர் அற்புதங்கள் செய்தார், உனக்கும் அற்புதத்தை செய்வார். இப்படிப்பட்ட
துச்சமான கோரிக்கைகளுக்காக வரக்கூடிய பக்தர்களுக்கு பூசாரிகளாக இருக்கிறார்களே தவிர சரீர சம்பந்தமான துச்சமான கோரிக்கைகளை தீர்த்து கொள்வதற்கு அவர்களுக்கு பூசாரிகளாக இன்றைக்கு பாஸ்டர்ஸ் இருக்காங்களே தவிர தேவனை குறித்து சொல்லக்கூடிய பள்ளிகளோ கல்லூரிகளோ கூடுகைகளோ சபைகளோ இல்லை. கடவுள் யார்? அவனவனுக்கு தோன்றியதெல்லாம் கடவுள். கடவுள் யாரோ, கடவுளை குறித்து சொன்னது யாரோ பாருங்கள் ஒரு வாட்டி. யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கடவுளை குறித்து சொன்னது யார் என்றால், பிதாவின் மடியில் இருக்கிற முதற் பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். இதெல்லாம் புரியாது உங்களுக்கு, எப்படியும் புரியாது. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன் கேளுங்க. கடவுளை வெளிப்படுத்தியது, கடவுளை தேவனை குறித்து சொன்னது ஒரே ஒருவர். அவர் யார் என்றால் யாருங்கது? இயேசு கிறிஸ்து. தேவனை குறித்து வெளிப்படுத்தியது இயேசு கிறிஸ்து மட்டுமே. அதுவரைக்கும் தெய்வம் என்றால் சூரியன் என்று நினைத்தார்கள். அதுவரைக்கும் தெய்வம் என்றால் செத்தவர்களை தெய்வம் என்று நினைத்தார்கள். அதுவரைக்கும் தெய்வம் என்றால் பூமியை தெய்வமாகவோ மரத்தை தெய்வமாகவோ நினைத்தார்கள். கணவன் தெய்வம், மனைவி தெய்வம், பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் தெய்வம், அல்லது இந்த இயற்கை அநேகருக்கு தெய்வம், அல்லது இன்னும் பலர் வந்து 4 நல்ல வார்த்தைகளை சொன்னால் அவர்கள் இவர்களுக்கு தெய்வம். இயேசு கிறிஸ்துவும் வந்தார், அநேக நல்ல வார்த்தைகளை சொன்னால் இந்த அநேகருக்கு அவர் தெய்வமாக மாறிவிட்டார்கள். இன்றைக்கு எருசலேம் அந்த இஸ்ரேல் நாட்டுக்கு போனீங்கன்னா அவரை வச்சு நிறைய பிஸ்னஸ் நடக்குவாங்க. இது இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டம், அவர் ஜெபித்த இடம். சரி, அதுக்கு அங்கே ஒரு ஆலயத்தை கட்டி அங்கே ஒரு பூஜை. இயேசு கிறிஸ்து இங்கே யோர்தான் நதியிலே ஞானஸ்நானம் பெற்ற நதி, அங்கே ஒரு கோயில். இயேசு கிறிஸ்து கடைசியாக புசித்த பகுதி மேடை வீடு, இது அங்கே ஒரு கோயில். இப்படியாக ஆங்காங்கே கோயிலை கட்டி ஆலயங்களை கட்டி அதை புனித தலமாக மாற்றி தெய்வமாக வணங்கக்கூடிய மதமாக மாற்றி இப்படியாக இருக்கக்கூடிய ஜனங்களும் உண்டு. பைசா பார்க்கக்கூடிய ஜனங்கள். தேவனை பொறுத்து யாருக்கும் புரியவில்லை. மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டிய கிறிஸ்தவர்கள் தேவனை குறித்து உலகத்திற்கு சொல்ல வேண்டிய கிறிஸ்தவம் இன்றைக்கு அவர்களுக்கே தெரியவில்லை. தெய்வம் என்றால் என்ன, தேவன் என்றால் யார்? இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறார், தேவனை குறித்து நமக்கும் தெரியாது இதுவரைக்கும் கூட. தேவனை குறித்து அதற்கு முன்பு இருக்கக்கூடியவர்களுக்கு தெரியுமா தேவனை குறித்து? இயேசு கிறிஸ்துவே வெளிப்படுத்தினார். எப்பொழுது? புதிய ஏற்பாட்டில் வந்த பிறகு அல்ல, அதற்கு முன்பிலிருந்து. அதற்கு முன்பும் இயேசு கிறிஸ்து இருந்தார். முன்பிலிருந்தும் மனிதர்களுக்கு தேவனை குறித்து வெளிப்படுத்தி வந்தவர் இயேசு கிறிஸ்து. எப்படி இருப்பார் அந்த தேவன்? ரோமருக்கு எழுதிய நிருபம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ரோமருக்கு எழுதிய நிருபம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். காணப்படாதவைகளாகிய நிறைய இருக்கு. காணப்படாதவைகள் அநேகம் இருக்கிறது. காணப்படாதவைகள் அநேகம் இருக்கிறது. அதிலே முதலாவது அவருடைய தேவனுடைய நித்திய வல்லமை, பவர். தேவனுடைய பவர், தேவனுடைய அது எப்படிப்பட்ட பவர் என்றால் நித்திய வல்லமை. அதற்கு ஆரம்பமும் இல்லை, முடிவும் இல்லை. அதற்கு காலம் இல்லை. காலங்களை படைத்ததும் அவரே. நித்திய வல்லமை காணப்படாது. அவருடைய வல்லமையை காணப்படாது, தெரியாது, பார்க்க முடியாது.
அவருடைய பவர், அவருடைய வல்லமையே பார்க்க முடியாத நீ என்ன சொல்லுவாங்க? கடவுள் எனக்கு தெரிந்தாரா அப்படின்னு. எவ்வளவு ஈஸியாக சொல்லிட்டாங்க கடவுள் எனக்கு தரிசனமானார்னு. அவ்வளவு ஈஸியானவரா கடவுள்? நிறைய பேர், நிறைய திருட்டு பாபாக்கள்லாம் வந்தாங்க. எல்லா மதங்களிலேயும் இருக்காங்க. கள்ள போதகர்கள், பைபிளையும் சொல்லப்பட்ட நபர்கள் இருக்காங்க. கள்ள உபதேசகர்கள் அநேக மதங்களில் இருக்கிறார்கள். நிறைய மேஜிக் செய்வாங்க. வாயிலிருந்து ஏதாவது பொம்மை எடுக்கிறதோ எடுத்தவொன்னா சூப்பர் அப்படின்வாங்க. ஆனால் இந்த யாருமே எல்லாம் இப்படியாக செய்கின்ற மிமிக்ரி மேஜிக்கில் செய்யக்கூடிய இப்படிப்பட்ட நபர்கள் யாருமே தெய்வத்தை குறித்து சொன்ன நபர்கள் ஒருவரும் இல்லை. புத்தர் இருக்கிறாரு, அவர் கடவுள் இருக்கிறார் நம்பக்கூடியவர். அவர் என்னங்க சொல்லுங்க? புத்தர் கடவுளை நம்பக்கூடியவரா? இல்லைன்னு தான் சொல்லுவார் அவர். நான் படித்தது எப்படின்னு தெரியல. எல்லாம் சைலண்டாக இருக்கீங்க. பெஸ்ட் எக்ஸாம். புத்தர் கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடியவர். நிறைய பேர் அவரை அதை மதமாகவே மாற்றிட்டாங்க புரியாமல். அநேக நல்ல உபதேசங்களை செய்தார் புத்தர். கடவுள் மறுப்பாளர். கருணாநிதி அவர்கள் கூட கடவுள் மறுப்பாளர். அதற்காக அவரை கடவுளாக்க முடியுமா? இல்லை. தெய்வம் காணப்பட மாட்டார். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 17ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். கர்த்தராகிய தம்மை, தெய்வமாகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும், இந்த மனிதர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தெய்வத்தை கண்டுபிடி. நீ கடவுளை கண்டுபிடி. எங்கே இருக்கிறார்? தெய்வத்தை தெரிந்து கொள். முதலாவது நீ தெரிந்து கொள்ள வேண்டியது தெய்வத்தை. அதற்கு பிறகுதான் மற்ற விஷயங்கள். ஏனென்றால் தெய்வத்தை குறித்து தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அதற்கு முன்பாக இந்த உலகம், இந்த பிசாசானவன் அநேகரை தெய்வமாக காட்டியது. உலகத்தை காட்டியது தெய்வமாக, பணத்தை காட்டியது தெய்வமாக, உலக இன்பங்களை காட்டியது தெய்வமாக, மனிதர்களை காட்டியது தெய்வமாக. ஒருத்தனுக்கு ஆக்டர் தான் தெய்வம். சினிமாவில் நடிக்கக்கூடிய ஒரு ஆக்டர், அவன் நடித்து பணத்தை வாங்கிட்டு போயிடுவான். எப்படி தான் அவங்கள ஒரு பாலாபிஷேகம் பண்ணுவாங்க, அவரை தூக்கி முதல்வராக வைப்பாங்க. எங்கேயும் எனக்கு தெரிஞ்சு எங்கேயுமே இல்லை. இங்கே தான் நம்ம தமிழ்நாட்டில் தான் நினைக்கிறேன், இந்தியாவிலே. நாடகம் ஆடினவர்கள், நாடகம் போட்டவங்க, முதலமைச்சராக ஆண்டவங்க ஒரு தமிழ்நாடு, ஒரு ஆந்திராடு தான் நினைக்கிறேன். பார்த்ததையெல்லாம் தெய்வமாக நினைக்கக்கூடிய இந்த மனிதர்களுக்கு கிறிஸ்தவர்களே தெய்வத்தை குறித்து சொல்லக்கூடியவர்கள் எங்கே? அவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லக்கூடியவர்கள் எங்கே? மேலே சொல்றாரு பாருங்க, கடவுள் என்றால் மேலே, தெய்வம் என்றால் இந்த பூமியிலே அவரால் வாசம் பண்ண முடியாது. 24ஆம் வசனம். படிங்க. இந்த பிரபஞ்சத்தையும், இந்த பிரபஞ்சத்தில் இருக்கின்ற கோடான கோடி கோடான கோடி கோடான கோடி நட்சத்திர ராசிகளை எல்லாம் தன்னுடைய வெறும் வார்த்தையால், தன்னுடைய வார்த்தையால் உண்டாக்கிய மகா மகா வல்லமை பொருந்திய அந்த தேவன், நீ கட்டிய இந்த பூமியின் மீது ஒரு சிறு குடிசையிலே, ஒரு சிறு கட்டிடத்திலே இருப்பார் என்றால் அது உன்னுடைய மதியினம். எப்படி அவர் இருக்க முடியும்? எப்படி அவர் இந்த பூமிக்கு வர முடியும்? வர முடியாது. அந்த தேவன் இந்த பூமிக்கு வர முடியாது. காரணம், அவர் இந்த பிரபஞ்சத்தை படைத்தவர். இந்த பிரபஞ்சத்தை மட்டுமே இல்லை, இதற்கு அப்பால் இருக்கின்ற பிரபஞ்சங்களையும் கூட
படைத்த மகா சக்தி படைத்தவர். அவரை ஒரு சிறு சக்தியாக நீ நினைத்தால் எப்படி? இந்த கரண்ட் சிறிய சக்தி. இந்த சிறிய சக்திக்கு முன்னாக கூட நீ நிற்க முடியாதே. இப்படிப்பட்ட சக்திகளை எல்லாம் பிரபஞ்சத்திலே உண்டாக்கியது அவர். அவர் எப்படிப்பட்டவர்? யார் அவர்? அவர் இந்த பூமிக்கு வர முடியாதாம். பூமிக்கு அநேகரை அனுப்பினார். அநேக தீர்க்கதரிசிகளை அனுப்பினார், அநேக மகான்களை அனுப்பினார். அதிலே ஒருவர் இயேசு கிறிஸ்துவையும் கூட அனுப்பினார். அந்த இயேசு கிறிஸ்துவானவரும் கூட அந்த மகா சக்தியை நோக்கி வேண்டுதல் செய்தார், உதவிகளை கேட்டார், கண்ணீர் விட்டு அழுதார். யார்? இயேசு கிறிஸ்து. ஐயோ தேவனே, என்னை காப்பாற்றும் ஐயா என்று கண்ணீர் விட்டு அழுதார் இயேசு கிறிஸ்து. அவர் செல்லும்போது, அந்த மகா சக்தியிடம் செல்லும்போது தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார். ஐயா தேவனே, சக்தி படைத்தவரே, நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். இந்த மக்கள் அனாதைகளாக இருக்கிறார்கள். என்னை போல வேறு யாராவது இவர்களுக்கு அனுப்பும் என்று சொன்னபோது இன்னொரு சக்தியை அனுப்பினார். சரீரம் இல்லாமல் பரிசுத்த ஆவியாகிய ஒருவரை. இயேசு கிறிஸ்துவை சரீரத்தோடு அனுப்பினார். இன்னொருவரை சரீரம் இல்லாமல். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன். நான் அந்த மகா சக்தியை வேண்டிக் கொள்ளுகிறேன், வேண்டுகிறேன். என்னவென்று வேண்டுகிறேன்? என்றைக்கும் ஐயா, இந்த என்னுடைய சீஷர்கள், என்னுடைய தம்பிகள், என்னுடைய சகோதரர்களை நான் அனாதியாக விட்டு வருகிறேன். இவர்கள் அப்பாவிகள், ஆடுகள். நான் விட்டு இத்தனை காலமாக இவர்களுக்கு நான் துணையாக இருந்தேன். இவர்களுக்கு துணையாக நான் இப்பொழுது என்னுடைய வேலையை முடித்து விட்டேன். உம்மிடத்திற்கு நான் வருகிறேன். என்னுடைய வேலையை முடிக்கப் போகிறேன். உம்மை குறித்து நான் இந்த மக்களுக்கு தெரிவித்தேன் கொஞ்சம். இன்னும் இவர்களுக்கு அறிவிக்க வேண்டிய விஷயங்கள் அநேகம் உண்டு. இவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். என்னை போல இன்னொருவரை அனுப்பும் தேவனே இவர்களுக்கு. அப்பொழுது சொல்லுகிறார் பார், வேண்டுதல் செய்கிறார். நான் அந்த மகா சக்தியை வேண்டிக் கொள்வேன். அப்பொழுது நான் உங்களிடத்தில் 33.5 ஆண்டுகள் மட்டுமே இருந்தேன். ஆனால் எனக்கு அடுத்து வரப்போகிறவர், நான் உங்களிடத்தில் எத்தனை காலம் இருந்தது? 33.5 ஆண்டுகள். ஒரு குறுகிய காலம் மட்டுமே இருந்தேன். என்னை போல குறுகிய காலம் இல்லாமல், அவ்வப்போது வரக்கூடியவராக அல்லாமல், என்றென்றைக்கும். என்றென்றைக்கும். என்றென்றைக்கும் என்றால் உலகத்தின் முடிவு பரியந்தம் எப்பொழுதும் உங்களுடனேயே கூட பூமியிலேயே, அப்படியே பூமி அழிகின்ற வரைக்கும் அப்படியே இருக்கும்படிக்கு இன்னொரு நபரை, வேறொரு நபரை உங்களை தேற்றுவதற்கு, உங்களுக்கு துணையாக இருப்பதற்கு, உங்களுக்கு போதிப்பதற்கு வேறொருவரை அனுப்பும் ஐயா. அவர் இருக்கிறார். அவரை குறித்தும் தெரியாது. அவரை குறித்து அவ்வப்போது வரக்கூடியவர் அல்ல. டா பூ பி அப்படின்னு. என்றென்றைக்கும் உங்களுடனே இருப்பார். பூமியிலேயே இருப்பார். அவ்வப்போது பரலோகத்திற்கு சென்று வரக்கூடியவர் அல்ல. யார் இவர்கள் அனைவரும்? இயேசு கிறிஸ்து யார்? பரிசுத்த ஆவியானவர் யார்? தேவதூதர்கள் யார்? எதற்காக இவர்கள் அனைவரும்? ஏதோ நாங்கள் அதான் ஒன்றும் தேவையில்லைங்க, தூக்கி போடுங்க பைபிளில். எனக்கு சுகம் வேணும். எனக்கு கால்வலி, கண்ட இடத்துல வலி, வயிற்றுல வலி, காதில் வலி, மூக்கில் வலி. இந்த வலியை போக்கணும். பேய் பிடிச்சிருக்கான், ஏதோ பேய். இப்படிப்பட்ட
யோசனை அறிவே இல்லாமல் பேசுகின்ற இப்படிப்பட்ட கூட்டங்களை எல்லாம் வரவழைத்து இத்தனை காலம் கிறிஸ்தவத்தில் ஏமாற்று விஷயங்கள் நடந்திருக்கிறது. யார் தெய்வத்தை குறித்து அறிவிக்கிறார்கள்? இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிவி. அதற்கு முன்பு என்ன சொன்னார் ஆரம்பத்தில்? தேவனை அறியாதவர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவின் தேவனை அறிந்தால்தான் இயேசு கிறிஸ்துவை நீ தெரிந்து கொள்ள முடியும். காரணம், அவர் அனுப்பினார் இயேசுவை. எதற்காக அனுப்பினார், என்ன விஷயம், அதெல்லாம் அப்புறமா. முதலாவது தேவனை குறித்து தெரிந்து கொண்டாயா நீ? கடவுள் யாருன்னு தெரியுமா உனக்கு? யார் அவர்? பார்க்க முடியுமா? அவர் எப்படி இருப்பார்? அவருக்கு ஏதாவது உருவம் இருக்கிறதா? உருவம் இல்லையா? நமக்கே உருவம் இருக்கும்போது அவருக்கு இருக்காத உருவம்? இந்த எத்தனையோ மிருகங்களுக்கு, எத்தனையோ பறவைகளுக்கு, எத்தனையோ உயிரினங்களுக்கு உருவம் இருக்கும்போது அவருக்கு இருக்காத உருவம்? நமக்கே சாயல் இருக்கும்போது அவருக்கு சாயல் இருக்காதா? அவருக்கும் உருவம் உண்டு, அவருக்கும் சாயல் உண்டு. அவரும் இருக்கிறார் பிரம்மாண்டமாக, சக்தி பொரிந்தவராக. யார் அவர்? எப்படி இருப்பார்? எப்படி பேசுவார்? அவர் பேசினால் இயற்கை உண்டானதாம். அவர் சொன்னால் இயற்கை உண்டானது என்றால் அவருடைய பேச்சு எப்படி இருக்கும்? நான் சொன்னால் ஒரு பொருள் பிறக்கிறதுன்னா எப்படி இருக்கு? இதை பற்றி தான் காப்பி அடித்தாங்க நிறைய சினிமாவில். சொன்னவன டப்பு டப்புன்னு வர்றது கிடையாது. அப்படிப்பட்ட சக்தி பொருந்திய பைபிள் சொல்லுகிறது அவர் இந்த பூமிக்கு வர முடியாது. இயேசு கிறிஸ்து வந்தார், பரிசுத்த ஆவியானவர் வந்தார், எத்தனையோ தீர்க்கதரிசிகள் வந்தார்கள். ஆனால் தேவன் பூமிக்கு வர முடியாது. யோவான் எழுதிய முதலாவது நிருபம் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ, இயேசுவானவரை தேவனே அனுப்பினார் என்று நாங்கள் சாட்சிகளாயிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இங்க யாரு? யோவான். அந்த இயேசுவானவரை அந்த மகா சக்தி பொருந்திய தேவனே அனுப்பினார் உலகத்திற்கு என்று நாங்கள் சாட்சி சொல்லுகிறோம். ஏனென்றால் நாங்கள் இயேசு கிறிஸ்துவோடு திரிந்தவர்கள், இயேசு கிறிஸ்துவோடு இருந்தவர்கள். நாங்கள் சாட்சி இயேசு கிறிஸ்துவுக்கு. ஆனால் மேலே சொல்றாங்க பாருங்க 12ஆம் வசனம். தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. ஆனால் தேவனை ஒருபோதும் கண்டதில்லை, பார்க்க முடியாது. கடவுளை பார்க்க முடியாது. அந்த கடவுள் இந்த பூமிக்கு இறங்க முடியாது, பூமியில இருக்க முடியாது, இந்த பிரபஞ்சத்தில் இருக்க முடியாது, அவர் எதற்குள் இருக்க முடியாது. அத்தனை பயங்கரமானவர், அத்தனை வல்லமை பொருந்தியவர். அவருடைய சக்தி என்ன என்று கூட நமக்கு தெரியாது. தேவனுடைய சக்தி, கடவுளுடைய சக்தி எப்படிப்பட்டது என்று கூட நாம் பார்க்கவில்லை மனிதர்கள். நாம் பார்த்தது இந்த சூரிய சந்திர நட்சத்திரங்கள் மட்டுமே. நாம் பார்த்தது இந்த பூமி அந்தரத்திலே வேகமாக சுற்றுகிறது, சுழலுகிறது, நட்சத்திரங்கள் ஓடுகிறது. இந்த பிரம்மாண்டமான வல்லமை பொருந்த இயற்கை குறித்து மட்டுமே கொஞ்சம் தெரியும். இவை எல்லாவற்றையும் இயக்கிக் கொண்டிருக்கின்ற அவர் யார் என்பது யாருக்கும் புரியவில்லை. புரியாமல் தான் இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் கூட அவரை குறித்து புரியாமல் செத்தவனை எல்லாம் கடவுளாக்குறாங்க. உண்மையிலே அதை பார்க்கும்போது செத்தவனையா, எங்கள் தாத்தா செத்துட்டார், அவர் தான் எங்கள் கடவுள். ஃபோட்டோ வைப்பாங்க, பொட்டு வைப்பாங்க, பூஜை பண்ணுவாங்க. செத்தவங்க எப்படிங்க கடவுளாக முடியும்? பிரபஞ்சத்தை உண்டாக்கினவர் தானே கடவுளாக்க முடியும். ஒரு கிராமத்திற்கு வாட்ச்மேனாகவோ, ஊருக்கு காவலாளியாகவோ இருந்தவரை, என் ஊருக்கு காவலாக இருந்து என் ஊரை காத்த இந்த நபர்தான் எங்களுக்கு காவல் தெய்வம் அப்படின்றாங்க நிறைய பேர். என்றால் இவர்களுக்கு சொல்லக்கூடியவர்கள் யார்? போய் சொல்லுங்கடா அண்ணா, உங்களுடைய தெய்வம் அல்ல, இயேசுதான் தெய்வம் அப்படின்றாங்க. எங்கேயாவது அப்படி மாதிரி சொல்லுங்க போட்டிருக்கா பைபிளில்? தெய்வம் என்றால் யாரோ அறிவி,
பிரபஞ்சத்தை உண்டாக்கினவர். ஒரு ஊரை அல்ல, பிரபஞ்சத்தை காக்கிறவர். ஒரு குடும்பத்தை அல்ல, பிரபஞ்சத்தையே காக்கிறவர். ஒரு மனிதனை அல்ல, ஆதி முதற்கொண்டு மனிதர்களை எல்லாம் படைத்தவர், காத்தவர் அவர். ஒரு வர்க்கத்திற்கல்ல, எல்லாருக்கும் தேவன் ஒருவரே என்ற உணர்வுள்ள போதனைகளை சொல்லக்கூடிய கிறிஸ்தவன் எங்கே? இல்லை. உணர்வுள்ளவன் யாருமே இல்லை. தேவனை தேடுகிறவன் இல்லை. அனைவரும் கூட தேவனுடைய பெயரை சொல்லி பிழைப்பை ஓட்டுகிற நபர்களை தவிர அந்த தெய்வத்தை தேடுகிறவர்களோ அந்த தெய்வத்தை குறித்து சொல்லுகிறவர்களோ இல்லை. அந்த தெய்வத்தை குறித்து ஆராய்கிறவர்களும் இல்லை. யார் ஆராய்வார்கள் தெய்வத்தை குறித்து? ஆராய்ந்து யார் சொல்லுவார்கள் தெய்வத்தை குறித்து? அந்த தேவனை குறித்து சொன்ன புத்தகம்தான் பைபிள். பைபிளை திறந்தாலே ஆசீர்வாதம், சுகம். இது தவிர தேவனிடத்தில் பயபக்தி. பக்திக்கு முன்புதான் பயம். தேவனிடத்திற்கு வரும்போது பக்தி என்பது இரண்டாம் பட்சம். முதலில் பயம். தேவனுக்கு பயப்படுதலே ஆரம்பமே. உனக்கு பயம் இருக்கா கடவுள்னா? எங்க சர்ச்சுக்கு வந்தால் கொண்டாட்டம் தானே. ஸ்கூலுக்கு போனால் பயம், ஆஃபீஸுக்கு போனால் பயம், டென்ஷன். தேவனுடைய சந்நிதிக்கு, தேவனுடைய வேதாகமத்தை ஆராய வரும்போது பயம் இருக்கா? கிடையாது. அப்படியே ஜாலியாக வர்றது, ஜாலியாக போகிறது. என்றால் தேவனை குறித்து போதிக்கக்கூடிய சபைகள் இல்லை. ஆகையால் தான் பைபிள் ஓப்பன் யூனிவர்சிட்டி இப்படிப்பட்ட போதனைகளை உங்களுக்கு சொல்லுகிறது. கற்றுக்கோங்க. கற்றுக்கொண்டு நீங்களும் கூட தேவனை அறிந்து மற்றவர்களுக்கு அறிவிக்கக்கூடிய, தேவனை குறித்து அறிவிக்கக்கூடிய. சமுதாயத்திலே கடவுளை குறித்து தவறான புரிதல் இருக்கிறது. அந்த தவறான புரிதலை தகர்த்தெறிந்து தேவனென்றால் யாரோ சொல்லக்கூடியவர்களே கிறிஸ்தவர்கள் என்று உணர்வு அவர்களுக்கு வந்தால் பைபிளை மத புத்தகம் என்று சொல்ல மாட்டார்கள், நம்மை மத போதகர்கள் என்று சொல்ல மாட்டார்கள், கிறிஸ்தவத்தை மதம் என்று சொல்ல மாட்டார்கள். இயேசுவா அந்த தெய்வம் அனுப்பினார் என்று சொல்லுவார்கள். பாருங்க, கடைசியா யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கவும் பிதாவே நீர் என்னை அனுப்பினதை. தெய்வம் இந்த அண்ட சராசரங்களை உண்டாக்க இவ்வளவு நேரம் நாம் யோசித்த அந்த சக்தி என்னை அனுப்பினார் என்று, யாரை? இயேசுவை அனுப்பினார் என்று உலகம் உலகம் நம்ப வேண்டும் என்றால், உலகம் நம்ப வேண்டும். அந்த தெய்வம் அனுப்பினாரா இயேசுவை உலகத்திற்கு அப்படின்னு சொல்லாமா? நீங்க இவர் தான் தெய்வம், எங்களுடைய குல தெய்வம். அவங்க சொல்ற மாதிரி நீங்களும் எங்க குல தெய்வம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. நீங்க எங்க குல தெய்வம் இயேசு அப்படின்னு நீங்க சொல்றீங்க என்றால் மழுப்பல். பிசாசு பாருங்க, சத்திய வசனத்தை எப்படி மழுப்பி அவர்களை குழப்பி இதை மதமாக சொல்ல வைத்தானோ பாருங்க உங்கள் வாயினாலேயே. அவர்கள் நம்பிக்கை நம்ப வேண்டும் இயேசுவை. அந்த சக்தி தேவன் அனுப்பினார். மேலான ஒருவர் இருக்கிறார், அவர் இதுவரைக்கும் பூமிக்கு வர முடியாது, அவர் அப்படிப்பட்ட வல்லமை மிக்கவர், அவர் அனுப்பினார். அவர் அனுப்ப வந்தவர் தான் இயேசு என்ற ஒரு நபர் என்று உலகம் நம்ப வேண்டும் என்றால் அவரை அறிவி, அவரை குறித்த ஞானத்தை சொல், தேவனை குறித்த புரிதலை அறிவி. இதை எதுவுமே சொல்லாமல், எதையுமே கற்றுக்கொள்ளாமல் கிறிஸ்தவத்திற்கு அவப்பெயரை கொண்டு வர வேண்டாம். கற்றுக்கோங்க. முதல்ல கத்தாதீங்க. முதலில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், கத்தக்கூடாது. சரியா?